ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லியும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை, இட்லின்னு ஏதாச்சும் பண்ணிட்டாலும், லஞ்சுக்கு என்ன பண்ணுறதுங்கிற ஒரு குழப்பம் எல்லாத்துக்குமே இருக்கும். சிம்பிளான லஞ்ச் காம்போ இன்னைக்கு ஒன்று பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான காம்போ கொள்ளு பருப்பு, கொள்ளு ரசம் அண்ட் காலிஃப்ளவர் வறுவல். ஃபர்ஸ்ட்டு கொள்ளு பருப்பு. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் லிஸ்ட் வந்து குடுத்துருக்கேன். இந்த கொள்ளு பருப்ப நம்ம கொஞ்சம் ஊற வச்சு செஞ்சா சூப்பரா இருக்கும். நான் ஓவர் நைட்டு ஊற வச்சிருக்கேன். இது ஊற வைக்காமயும் செய்வாங்க. ஆனா மினிமம் ஒரு 1/2 மணி நேரமாவது ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வைங்க. குக்கர்ல ஒரு 1/2 கப்பு கொள்ளு பருப்போட 2 டம்ளர் தண்ணி ஊத்தி, ஒரு தக்காளியும் போட்டு ஒரு 5 விசில் விட்டு பிரஷர் குக்கர்லயே ஒரு 5 விசில் விட்டு எடுத்துட்டேன். இப்ப பாருங்க, அந்த தக்காளி நல்லா வெந்துருச்சு. அத தனியா வந்து ஒரு சின்ன குண்டால போட்டுட்டு அந்த தண்ணி இருத்து எடுத்து வச்சிரலாம். அதாவது இது ரசத்துக்காக. இப்ப அந்த கொள்ளு பருப்ப எப்படி தாளிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். கொள்ளு பருப்பு தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்துல நல்லெண்ணெய் விட்டுக்கங்க. 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு, அதுல கடுகு போட்டு பொரிஞ்சதும், கொத்தமல்லி விதை 1 டீஸ்பூன். கொத்தமல்லி விதை பாருங்க, நல்லா பொரிய விட்டுட்டு, அந்த வாசம் அப்படியே நல்லா கமகமன்னு வரும். அதுக்கப்புறமேலு ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சது, ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் காஞ்ச மிளகாய் 1, கருவேப்பிலை. இத போட்டு நல்லா வதக்கிக்கங்க. கூடவே பூண்டும் வச்சு வதக்கிக்கங்க. நல்லா வதக்கி விடுங்க. எதுவுமே வதக்கறப்ப நல்லா அந்த வாசம் வர வரைக்கும் வதக்கணும் கண்டிப்பா. அப்புறம் ஒரு சின்ன துண்டு புளி. அதாவது 1/2 டீஸ்பூன் கூட வராது. அதுக்கும் கம்மியா தான் வரும். அப்புறம் ரொம்ப புளிப்பு ஜாஸ்தியாயிரும். அப்புறம் ஒரு சின்னதா ஒரு தக்காளி. தக்காளியும் வந்து ஒரு மீடியம் சைஸ் இல்லாட்டி கொஞ்சம் சின்னதாவே போட்டுக்கங்க. போட்டுட்டு அதையும் வதக்கிட்டு, இதுல வந்து மஞ்சத்தூள் சேர்த்திக்கங்க. ஆக்சுவலா மஞ்சத்தூள் சேர்த்துனா, அந்த துவையல் வந்து நல்லா அந்த ஒரு பிரைட் கலர் கிடைக்கும். ஆ அம்மாலாம் பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூள்லாம் சேர்த்த மாட்டாங்க. இந்த கொள்ளு பருப்பு பாருங்க, அதையும் இப்ப சேர்த்தி வதக்கிக்கலாம். அந்த கொள்ளு பருப்போட ப்ரவுன் கலர்லயே கிடைக்கும். இது ஒரு 3/4 டீஸ்பூன் அந்த உப்பு வந்து சேர்த்திக்கோங்க. கல் உப்பும் சேர்த்திக்கலாம். இத வந்து ஒரு தட்டுல கொட்டி ஆற வச்சுட்டு மிக்ஸியில போட்டு அரைச்சுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வந்து நல்லா கெட்டியா இருக்குல்ல, அதனால இந்த அளவுக்கு இருக்கும். கொஞ்சம் ரொம்ப கெட்டியா இருந்ததுன்னா, அந்த ரசத்தண்ணியவே கொஞ்சோண்டு 2 டீஸ்பூன் ஊத்திக்கலாம். இந்த மாரி கொஞ்சம் பருபருன்னு தான் நான் அரைப்பேன். அம்மாலாம் வந்து ரொம்ப நெகு நெகுன்னு நைஸா அரைச்சுருவாங்க. இது மேல வந்து ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய ஊத்தி வச்சுட்டோம்னா, நல்லா கெட்டு போகாம நல்லாருக்கும். அடுத்தது கொள்ளு ரசம். கொள்ளு ரசத்துக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்ப அந்த அந்த குண்டாலேயே, அந்த பேன்லேயே வந்து நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல, கொள்ளு தண்ணியும், அந்த தக்காளியும், அத வந்து ஊத்திட்டு, இது புளி தண்ணி. சின்ன அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கான புளி போட்டா போதும். ஏன்னா நம்ம கொஞ்சம் தான் வைக்கிறோம். கொஞ்சம் பூண்டு, மஞ்சத்தூள், உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து 2 டீஸ்பூன் ரசப்பொடி. அதையும் போட்டுட்டு நல்லா கலக்கி விடுங்க. நல்லா திக்கா இருக்கு பாருங்க. ஓவர் நைட் ஊற வச்சா, அந்த தண்ணியே தெளிவா, அந்த கலருமே பார்த்தீங்கன்னா, நல்ல பிரைட்டான ஒரு கலர்ல இருக்கும். நம்ம எவ்வளோ அளவுக்கு ரசம் வேணுமோ, அந்த அளவுக்கு அந்த புளி தண்ணியும், அப் அப்புறம் பிளெயின் வாட்டரும் வந்து சேர்த்திக்கலாம். இப்போ உப்பு எல்லாம் அளவெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கங்க. கொஞ்சமா கருவேப்பிலையும், கொத்தமல்லியும் சேர்த்தி கொதிக்க விட்டுறலாம் இப்ப. பெருங்காயத்தூள் எல்லாமே இந்த ரசப்பொடியில இருக்கிறதுனால, நான் எக்ஸ்ட்ராவா எதுவும் போடல. பாருங்க, நல்லா நொர கட்டி ஒரு கொதி வருதுல்ல. நொர கட்டி நல்லா கொதி வந்து அப்படி மேல வரப்ப டக்குன்னு நிறுத்திருங்க. அப்புறம் தாளிச்சு விட்டுறலாம். கடுகு, சீரகம், கொஞ்சம் காஞ்ச மிளகாய் இத மட்டும் போட்டு தாளிச்சு விட்டுருங்க. ஏன்னா கருவேப்பிலையும் முன்னாடியே சேர்த்தியாச்சு. இந்த அளவுக்கு அந்த கொள்ளு ரசம் திக்கா இருக்கணும். அப்பதான் சூப்பு மாதிரி நம்ம சாதத்துல போட்டு சாப்பிடுறப்ப சூப்பரா இருக்கும். சளிக்கும் ரொம்ப நல்லது. அடுத்தது காலிஃப்ளவர் வறுவல் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கும் ஒரு பேன்ல வந்து 2, 3 டீஸ்பூன் எண்ணெய விட்டு சோம்பு போட்டு பொரிய விட்டுருங்க. இந்த காலிஃப்ளவர் வறுவலுக்கு சோம்பு போட்டு பொரிய விட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். பொரிஞ்சதுக்கு அப்புறமேலு ஒரு வெங்காயத்த போட்டு நல்லா வதக்கி விட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லியும் சேர்த்திக்கோங்க. அதையும் சேர்த்தி நல்லா வதக்கிட்டு, கூடவே வந்து ஒரு தக்காளி, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமா மிளகாத்தூளு, கொஞ்சம் சீரகத்தூளு, கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சமா போட்டுக்கங்க. இது எல்லாமே 1/2 டீஸ்பூன் போட்டா போதும். கொஞ்சம் உப்பும் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வந்து வேகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கி விடுங்க.
எப்பவுமே எண்ணெய் கம்மியா இருந்ததுன்னா அடியில ஒட்டுற மாதிரி இருக்கும். அப்ப லேசா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணிய ஊத்தி வதக்கி விட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த மாரி பிடிக்காது. நல்லா வெந்து வதங்கிரும். பாருங்க காலிஃப்ளவர் இவ்ளோ பெருசா கட் பண்ணி, உப்புல போட்டு கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன். தண்ணியெல்லாம் வடிச்சு. இப்ப அந்த காலிஃப்ளவரையும் போட்டு ஒரு 3/4 டம்ளர் தண்ணிய ஊத்தி, நல்லா வந்து கரண்டியில கிளறி விட்டு மூடி வச்சிரலாம். இது எல்லாமே மீடியம் ஃப்ளேம்லயே வேக வைங்க. ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க, கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் வத்தி கொஞ்சம் முக்காவாசி வெந்திருக்கும். இப்ப மறுபடியும் மூடி வச்சுட்டு 4 நிமிஷம் விட்டீங்கன்னா, நல்லா சுத்தமா அந்த ட்ரையா இருக்கும். தண்ணியெல்லாம் வத்தி ட்ரையா இருக்கும். இந்த அளவுக்கு ட்ரை ஆனதுக்கு அப்புறமேலு எடுங்க. நல்லா வெந்தும் இருக்கும். இல்லன்னா வந்து தண்ணி விட்ட மாதிரி ஆகும் எடுத்ததுக்கப்புறம். அவ்வளதான். நம்ம வந்து இந்த கொள்ளு பருப்ப சுட சுட சாதத்துல போட்டு, அந்த காலிஃப்ளவரோட சேர்த்து சாப்பிட்டா அட்டகாசமா இருக்குங்க. கண்டிப்பா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோட உங்களை சீக்கிரம் மீட் பண்றேன். தேங்க் யூ.